Question number 12. The ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9. Find the ratio of 9th term to 13th term. So question என்ன கொடுத்திருக்காங்கன்னா ratio of 6th and 8th term is 7:9 கொடுத்திருக்காங்க. நம்ம ratio of 9th term to 13th term find பண்ணணும். So solution questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ratio of 6th term and 8th term. So 6th term T6 னு எழுதலாம், 8th term T8 னு எழுதலாம், which is equal to 7/9. நம்மளுக்கு தெரியும் ரேஷியோனா அதை இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். So T6 is nothing but A plus 5D. So Tn is equal to A plus n minus 1 into Dல substitute பண்ணிருக்கோம். இது A plus 7D which is equal to 7 divided by 9. So next step cross multiplication. So 9 into A plus 5D which is equal to 7 into A plus 7D. So next step 9 உள்ள multiply பண்ணிக்கலாம். So 9A plus 9 5s are 45. So 45D which is equal to 7A plus 7 7s are 49D. So 9 minus 7 is 2A which is equal to 49 minus 45 is 4D. So either divided by 2. So A is equal to 2D. So A is equal to 2D ன்னு சொல்லிட்டு find பண்ணி வச்சிருக்கோம். So next என்ன அப்படின்னா find the ratio of T19th to T13th ன்னு கேட்டிருக்காங்க. So அதை எப்படி find பண்ணணும் அப்படின்னா T9 by T13 which is equal to இப்போ இதுக்கு எப்படி எழுதலாம்னா A plus 8D divided by A plus 12D. ஸோ இதுதான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும் இந்த ஃபார்ம் ஆஃப் டியில். ஸோ 2D சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் which is equal to 2D plus 8D divided by 2D plus 12D since A is equal to 2D. ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டுமே டியில் இருக்குது. ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 8 plus 2 is 10D divided by 14D. So DD can cancel. Then 10 divided by 14 is nothing but 5/7. Therefore, T9 is to T13 is equal to 5:7. So இதோட ரேஷியோ தான் நம்ம ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபைன் பண்ணியாச்சு. Question number 13. In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in arithmetic progression. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. ஸோ ஒரு வின்டர் சீசனில் ஊட்டியில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் அதோட டெம்பரேச்சரை கால்குலேட் பண்ணுறாங்க. அந்த டெம்பரேச்சர்ஸ் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் இருக்குது. தென் த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே. ஸோ மண்டேலேருந்து வெனஸ்டேக்குள்ள டெம்பரேச்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அது 0 டிகிரி செல்சியஸ் வருது. அண்ட் த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே. வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை சம் பண்ணிங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் வருது. ஸோ ஃபைண்ட் த டெம்பரேச்சர்ஸ் ஆன் ஈச் டேஸ். ஸோ ஒரு டேக்கும் என்ன டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணணும். ஸோ சொல்யூஷன் லெட் இப்போ நம்ம அந்த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே தான் சூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் த டெம்பரேச்சர் from Monday to Friday be A, A plus D, A plus 2D, A plus 3D, A plus 4D. ஏன் நம்ம இப்படி சூஸ் பண்ணியிருக்கோம்னா the temperature from Monday to Friday is in arithmetic progression சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 5 numbers நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா given ஃபஸ்ட்டு 3 days. This is for Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday. ஸோ Monday to Friday இது டெம்பரேச்சர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டே டு வெனஸ்டே இது மூணுத்தையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ் வரணும். ஸோ A plus D plus A plus 2D
which is equal to 0. So a plus a is 3a plus d plus 2d is 3d is equal to 0. So 3 common out பண்ணீங்கன்னா a plus d is equal to 0. So a plus d is equal to 0. A is equal to minus d. So first given condition வச்சு a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்டு நம்மளுக்கு வெட்னஸ்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே டெம்பரேச்சர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 18 டிகிரி செல்சியஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கன்சிடர் பண்ணோமோ 3rd day 4th day அண்ட் 5th டேக்கு எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ விச் இஸ் இம்ப்ளைஸ் இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். a plus a is nothing but 3a plus 2d plus 3d plus 4d is 9d is equal to 18. இப்போ நம்ம a ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். a is equal to minus d. ஸோ a ஓட வேல்யூக்கு பதிலாக minus d சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ minus 3d plus 9d is equal to 18. 9 minus 3 is 6d is equal to 18. So d is equal to 18 divided by 6. d is equal to 6 3s are 18. So d is equal to 3. We know that a is equal to minus d. So value of a is equal to minus 3. Now we are going to find the temperature of the 5 days. So the temperature of each of the 5 days. First day is a. So minus 3 degrees Celsius and second day is 0 degrees Celsius and third day is 3 degrees Celsius, 6 degrees Celsius, 9 degrees Celsius. Because this is a and a plus d, a plus d, a plus 2d, a plus 3d and a plus 4d. a oda value we know minus 3 and minus 3 plus 3 is 0. Then minus 3 plus 2 into 3 is 3 degrees Celsius. So likewise we find the temperature of the 5 days. 14th question. Priya earned rupees 15,000 in the first year. Thereafter her salary is increased by 1,500 per year. Her expenses are 13,000 during the first year and the expenses is increased by rupees 900 per year. How long it take for her to save rupees 20,000? So Priya oda salary for the first year is 15,000. Then 1 year after அவங்களுக்கு 1500 இன்க்ரிமெண்ட் கிடைக்குது. பட் ஹர் எக்ஸ்பென்சஸ் அவங்களோட செலவு எவ்வளோனா 13,000 டியூரிங் த ஃபஸ்ட் இயர் அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீசஸ் rupees 900 per year. So next year அவங்களோட எக்ஸ்பென்சஸ் 900 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹவு லாங் இட் டேக் டு சேவ் rupees 20,000. அவங்க 20,000 சேர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ நாள் எடுத்துக்குவாங்க அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ சொல்யூஷன். ஃபஸ்ட் இயர் பிரியாவோட சேலரி எக்ஸ்பென்ஸ் அண்ட் சேவிங்ஸ் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இயர் அவங்களோட சேலரி 15,000, அவங்களோட எக்ஸ்பென்ஸ் 13,000, ஸோ அவங்களோட சேவிங்ஸ் வெறும் 2,000. ஸோ செகண்ட் இயர் அவங்களுக்கு 1,500 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ஸோ 15,000 ப்ளஸ் 1,500 இஸ் 16,500. அதே மாதிரி அவங்க எக்ஸ்பென்சஸில் 900 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 13,900. ஸோ அப்போ அவங்களோட சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் 2,600. ஸோ த இயர்லி சேவிங்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வந்து 2,000, நெக்ஸ்ட்டு சேவிங் வந்து 2,600. ஸோ 2,600னா 600 ஆட் ஆகுது. ஸோ இது கூட இன்னும் 600 ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் இயர் அவங்களோட சேவிங் 3,200 இருக்கும். ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ இதிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ எடுத்து எழுதியிருக்கோம் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் டி இஸ் டிஃப்ரென்ஸ் இஸ் நத்திங் பட் 600 அண்ட் அவங்க 20,000 சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ இயர் ஆகும்? ஸோ டிஎன் இஸ் ஈக்குவல் டு 20,000. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா.
ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு இருக்க வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 2000 ப்ளஸ் n minus 1 into d ஓட வேல்யூ 600 which is equal to tn ஓட வேல்யூ 20,000. ஸோ நெக்ஸ்ட்டு 2000 அப்படியே வச்சுருக்கோம் ப்ளஸ் 600 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 600 n minus 600 which is equal to 20,000. So next step 600 n minus 600 is equal to 20,000 minus 2,000. So which is equal to 18,000. So 600 n is equal to 18,000. So இங்கே minus 600 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 600. So 600 n is equal to 18,600. So n is equal to 18,600 divided by 600 which is equal to n is equal to 186 divided by 6. 0 gets cancelled. So n is equal to 31. So 31 times into 6 is 186. So after 31 years her savings will be rupees 20,000. With this problem the exercise will end.